தாம்பரத்துலேருந்து பொத்தேரி கோயில் 20 கிலோமீட்டர்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ பாபா வந்து என்னை வந்து வாரம் இங்கே வர வைக்கிறாரு. ஸோ அது ஒரு தடவை வந்தோம், இந்த பக்கம் ஒரு ரீசன்னால் வந்தோம். இப்போ ஒரு பாபா கோவில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பாபா கொடுப்பாங்க, சிலையோ ஃபோட்டோஸ் அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து நான் தூக்கி கூட போட்டிருக்கேன். அது வந்து எனக்கு வந்து அப்போ நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் எங்கள் அப்பா ஒரு 2018 ஹாஸ்பிட்டலில், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணோன்னே அவங்க சொன்னது வந்து, அன்றைக்கி நைட் போய் அட்மிட் பண்ணோன்னே நைட் ஒரு 12 இருக்கும். ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் போய் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னே சொல்லிட்டாங்க. எனக்கு எங்கள் அப்பான்னு எனக்கு ரொம்ப உயிர். எனக்கு இப்போ கூட எங்கள் அப்பாவை வந்து நான் இல்லைன்னு நினச்சா எனக்கு ரொம்ப அழுகையாக வரும். ஆனால் அந்த இடத்துல நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது பாபா ஃபோட்டோ நான் சுற்றி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது, பாபா இவ்வளோ வருஷமாக போவோம் அந்த கோவிலுக்கு, ஆனால் அங்கே பாபா ஃபோட்டோ இருக்குங்கிறதே எனக்கு கண்ணுக்கு படலை. அன்றைக்கி நைட் என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என் பிரதரும் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றி பார்க்கும்போது பாபா அவரோட ஃபோட்டோ ஒன்று, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ அப்படியே இருந்தது. ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாபாவை மாத்திரம்தான் ப்ரே பண்ணேன். நான் ப்ரே பண்ணோடனே காலையில் டாக்டர்ஸ் நைட்டு 12 மணிக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கன்னு சொன்னதை, காலையில் பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்த்தா நார்மலாக இருக்கார். நான் ஏன் இங்கே வந்தேன், எதுக்கு இங்கே வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாறிட்டார். அது வந்து ஒரு பெரிய மிராக்கல். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா இருக்கிற ரூம்லேருந்து ஹால்லேருந்து சுற்றி எல்லா இடத்துலையும் பாபா ஃபோட்டோ தான் இருக்கும். அவருக்கு வந்து அந்த பாபா ஃபோட்டோ, பாபாவோட பாட்டு என்ன வைக்கிறோமோ பூஜை பண்ணும்போது காலையில், எனக்கு அப்போ தான் அந்த ஆரத்தி, காலையில் ஆரத்தி, மத்தியானம், சாயந்தரம் எல்லா ஆரத்தியும் 3 வேளையும் நான் எப்போவுமே அப்பாவும் நானும் உட்காந்து ஒவ்வொரு தடவையும் 3 வேளையும் சொல்லிகிட்டே இருப்போம். அதுலேருந்து அவர் நல்லா க்யூர் ஆனாங்க.